சரியா? இப்ப விஜய் என்ன பண்றாருன்னா, அவருக்கு எல்லாமே மேட்ச் ஆச்சு. அவரு சினிமால வந்து சினிமா மூலமா இப்போ வந்து சில விஷயங்களுக்கு ரியல் லைஃப்ல நடக்கிற விஷயங்களுக்கு, சோசியல் இஷ்யூஸ்க்கு சினிமா மூலமா குரல் குடுத்தாரு. அதே மாரி அவார்டு மேடை கிடைச்சா கூட அங்க போயிட்டும் சோசியல் இஷ்யூஸ தான் அவரு பேசுறாரு, அட்ரஸ் பண்ணியிருக்காரு. முக்கியமான சில நிகழ்வுகள் இங்க நடக்கும்போது, மக்களுக்கு எதிரான நிகழ்வுகள் நடக்கும்போது, நம்மளோட கலாச்சாரத்துக்கு எதிராவோ, ட்ரெடிஷனுக்கு எதிராவோ எது நடந்தாலும் அதுக்கெல்லாம் குரல் குடுத்துருக்காரு. டிமானிட்டைசேஷன் குடுத்தாரு, ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல மக்களோட மக்களா போய் நின்னாரு. நடிகர்கள் எல்லாம் மேடை போட்டு தனியா அவங்க வந்து வசதியா ஒரு இது போட்டுட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் இந்த பக்கம் மெரினால போராட்டம் நடக்கும்போது அவங்க தனியா போடும்போது, இவரு நேரத்துல அந்த நடிகர்களா போய் உட்கார்ந்துருக்கலாம். யாருமே கேள்வி கேட்க போதில்ல. அப்ப கூட தப்பா பேச மாட்டாங்க. அவர் ஆனா முகத்துல கர்ச்சீஃப் கட்டிட்டு இங்க மக்களோட மக்களா வந்து நின்னாரு. புரியுதா? எங்க நிக்கணும்னு அவர் ஒவ்வொரு இடத்துலயும் சரியான டெசிஷன் எடுத்துட்டே வந்திருக்காரு. அது மக்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுங்க. யார எங்க எப்ப உட்கார வைக்கணும்னு தெரியும். அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தான், நீங்க படிச்சவன், படிக்காதவன் இந்த மாரி கேட்டகரைஸ் பண்ணவே முடியாது. எல்லாரும் ஒரே மாரி யோசிப்பான். ஐடில வேலை செய்றவன், ஐஏஎம்ல படிச்சவன், ஐஐடில படிச்சவன், எங்க படிச்சவனா இருந்தாலும் சரி, இல்ல படிக்காத மீனவனும் சரி, எல்லாரும் ஒரே மாரி சிந்திப்பான் இந்த விஷயத்துல மட்டும். அது ஒரு மேஜிக். அது தமிழ்நாடு வோட்டர்ஸ் கிட்ட தான் கத்துக்கணும். எந்த டைம்ல யார உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். தேவர் வெயிட்டிங்ன்னு தானே இப்ப தோணுது. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க பாருங்க இப்போ. இவங்க மேல எவ்வளவு ஒரு இது இருந்திருக்கு. அ எவ்வளவு ஹரி அழுத்தம் ஹரி எவ்வளவு அழுத்தம் இருந்துச்சு நமக்கே. ஹரி போன ஹரி இதுல யோசிச்சு ஹரி பாருங்க. ம். ஒண்ணே ஒண்ணு இன்னொன்னு, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஆள் மாதிரி பட பிரச்சனை எல்லாம் வந்தா ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நான் இந்தியா விட்டே வெளியில போயிடுறேன்னு என்ன. இன்னொருத்தர் வந்து நாட்டை விட்டே வெளியே போறேன். ஆமா. ஆமா நான் இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீ அவங்களுக்கு அந்த அந்த இதுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னுவாரு. என்ன இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து இவனுங்க மேல கிரெடிபிலிட்டியே வராது. இந்த பிரச்சனைக்கே இவனுக்கு ஊரை விட்டு ஓடுறான்றானுங்க, இது பேசுறானுங்கன்ட்டு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. மக்கள் இவருக்கு வந்த பிரச்சனையில கால்வாசி வந்திருக்குமா அவனுங்களுக்கு? எல்லா இவரு போய் படத்துக்கும் யாரையும் இவரோட வழியை விட்டு இதோ வெளியே இப்போ போய் ஒரு படம் யாரையும் ரிலீஸே வம்பெடுத்தது ஆகல. கிடையாது. இல்ல இப்போ ஒரு படம் ரிலீஸே ஆகல. எல்லா படம் ம். ரிலீஸ் ஆகும்போதும் பிரச்சனை. ரெண்டு கட்சி ஆட்சியில இருக்குது. என்ன அவங்க ம். கிட்ட சண்டை போட்டு ஒரு படம் அந்த தலைவா படத்துக்கெல்லாம் அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண ம். உள்ள அதர் ம். ஸ்டேட்லாம் ரிலீஸ் ஆச்சு. ம். இதெல்லாம் பார்த்தா அவனுங்களுக்கு ஒரு படம் விஸ்வரூபம்னு ஒரு படத்துக்கே வந்து நான் நாட்டை விட்டு வெளியே போயிடுவேன். ம். நான் அப்படி இப்படின்ட்டு அவ்வளோ இது போட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் இந்த ஓட்டு போடுங்கன்னா ஜனங்க ஓட்டு போடுமா? ஆ, அவங்கவங்க வந்து அது இதுலதான் இருக்கு, சம்பாதிக்கிறதுல இருக்கு. பேரை பேர் சம்பாதிக்கிறது. சும்மா எதுலையுமே எந்த கருத்துமே பேசாம இருந்துட்டு திடீர்னு வந்து பாபா படத்துல இவர் ஒருவரும் ம். தண்ணி அடிக்கிறாரு தம்மு பிடிக்கிறாருன்ட்டு பாமக சொன்னதுக்கு அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்கன்னாரு இவரு. ம். என்ன அவங்க நின்று 6 தொகுதியும் ஜெயிச்சுட்டு போறாங்க அந்த டைம்ல. ம். அவ்வளவுதான் அவரோட பவர். அந்த ஆளு இவங்களுக்குலாம் வில் டம்மி பவரே பாவா கிடையாது. இல்ல டம்மி இவங்களுக்கெல்லாம் வில் பவரே பாவாந்தானே. கிடையாது. இவனுங்கெல்லாம் வந்து அரசியல் பேசி எப்படி மக்கள் நம்புவாங்க? நீ உன்னோட பிரச்சனைக்கே உனக்கு வந்து மனதைரியம் இல்லாம இதுவாயிடுற, அடி பணிஞ்சிடுற. உன்னை நம்பி நாட்டை குத்தா நாட்டை எடுத்துன்னு போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட வித்துற மாட்டேன். ஆமா, அதான பிளான். அதுலதான் மண்ணெலி போட்டீங்களே மக்கள்லாம் சேர்ந்து. அதுதான் சொல்றேன். இவனுங்களை எப்படி மக்கள் நம்புவாங்கன்ற இவனுங்கள. அவனுங்களை ஒரே ஒரு தேட்டர்ல நிலைப்பாடு ரசிக்கிறதோட எடுத்தா நிறுத்திப்பாங்க. இவரை ஒரு இவரை யாருமே வந்து தலைவர்னு சொல்லல, அண்ணன்றாங்க. ஏன்னா குடும்பத்துல இருக்கிற ஆள் மாதிரி பாக்குறாங்க. ம். என்ன இவருக்கு நம்ம வழி தெரியும்னு யோசிக்கிறாங்க. அதனாலதான் இவரை நம்பினாங்க. அவர் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்திருக்காரு. இந்த 38 days அதுதான் ப்ரூஃப். 30 அதை வருஷமா வந்து அவர் அவர் ப்ரூவ் சொல்றாரு, பண்ணியிருக்காரு. செய்யறாரு. என்ன ம். பசங்களுக்கு வந்து படிப்பு முக்கியன்றாரு, நோட் புக்கு கொடுக்குறாரு. என்ன பசங்களை வந்து நல்லது செய்யுங்க, எவன் செஞ்சாலும் அது வந்து நம்ம பசங்க செஞ்சுதான் இருக்கணும்னு சொல்றாரு. பசங்களுக்கு நல்லதை இது பண்றாரு, விதைக்கிறாரு. இவனுங்க என்ன சொல்றானுங்க? என்ன சொல்லுவாங்க, நடிகர் விஜய் விஜய் நடிச்சுட்டார், நடிச்சுதான் வந்தார், ஏமாத்திட்டார், அப்படிப்பட்டார் இப்படிப்பட்டார், வேற என்ன பண்ணுது பேசுது. அப்படிலாம் இல்லைங்க. விஜய் வந்து அவர் ஆக்டிங்ல இருந்தப்பயும் சரி இப்பயும் சரி லிசன்ஸ். அது லீடருக்கு அப்சர்வர். ரொம்ப பெரிய ஆமா, ஸ்ட்ரென்த். ரொம்ப கீன் அப்சர்வர். அப்சர்வர் அண்ட் லிசன். ஆமா, அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டையுமே. அதனாலதான் பீப்புள் வந்து ப்ரொஃபஷனலுமே அவர் கொஞ்சம் ரொம்ப இல்லைங்க, அந்த ஒரு டைமிங் கீப் அப் ஒரு பண்றது ஸ்டேட் கவர்மெண்டா அது எந்நேரம் எல்லாமே. பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுக்குறது தான் அரசியலுங்கிறது திமுக செட் பண்ணாரு நெரேட்டிவ். அதே டெம்ப்ளேட்ல நாமளும் விளையாடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எப்பயுமே கரெக்ட் எதுக்கணும்? நம்மளை எதிர்த்து, நம்ம ட்ரெடிஷன் எதிர்த்து,
தமிழை எதிர்த்து அவங்க வராங்கன்னா அந்த காலகட்டத்துல அப்ப பண்ணா போதும். எந்தெந்த இஷ்யூல எதுக்கணுமோ அதுக்கு தான் எதுக்கணும். உங்களுக்கு இங்க எதுக்குறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கறதுக்காக நீங்க சென்ட்ரல் எடுத்துக்கிட்டு நாங்க பண்றோம் எல்லாத்தையும்ங்கிறதுக்காக வேணும்னே எல்லாத்துலயும் வம்பிழுத்து வச்சு சுமூகமா பேசி முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு தேவையில்லாம போய் உரண்டை இழுத்து வச்சு எல்லாமோ பண்ணி வர வேண்டிய ஃபண்டெல்லாம் வர இல்லைங்க விடாம தடுத்து வச்சதே இவங்க சென்ட்ரல்ல தான். இல்ல சென்ட்ரல்ல இவனுக்கு மோதினது ஏதாவது புரோஜனம் இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா, அதான் சொல்றேன். விருப்பதான் சம்பாதிச்சு வச்சிருக்கானுங்க. எக்ஸாக்ட்லி வெறுப்ப அப்படி சம்பாதிச்சிருக்காங்க. இல்ல கரெக்ட். அப்படி அப்படி வந்து நீங்க வந்து ரொம்ப எதிர்க்கிறீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது கரும்பலன் பரக்கூடாது. நான் இது எதுக்க கூடாதுன்னு ஆளுங்கட்சியா சொல்லல. இருக்கும்போது இல்ல நான் அதான் எதுக்கணும் சொல்றேன். எதுக்கணும் அவன் எங்க எதுக்கணுமோ அங்க இருக்கணும். எல்லா இடத்துலயும் எடுத்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு எரிச்சல் தான் வரும். புரியுதா? எதுக்கு அனாவசியமா போய் எதுக்குற? உன் அரசியலுக்காக உன் அரசியல வந்து நீ வந்து பெருசா உன்னை மேக்னிஃபை பண்ணி காட்டிக்கணுங்கிற காரணமே இல்லாம சும்மா சும்மா போய் எடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து எந்த விதத்துல ஏற்படுதா இருக்கு? மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க இவ்வளவு நாள். ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட போயிட்டு நன்றி சொல்றது, அவங்கள்ட்ட இணக்கமா இருந்துக்கிறது, வெளியே வந்து மேடை போட்டு அவங்கள திட்டுறது. அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் இந்த மினிஸ்டர் போட்டு வாத்து உடச்சிட்டாங்க தங்க எல்லாத்தையும். வாத்து முட்டை அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் பிஜேபி தான் நமக்கு தங்க முட்டை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மூட்டு அதான் மொத்தமா அறுத்துட்டாங்க. சும்மா முட்டையும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. பிஜேபி இல்லைன்னா திமுகவுக்கு வேலையே இல்லை. இங்க அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்கள பயன்படுத்திதான் இவங்க இவ்வளவு நாள் பாஜக உள்ள வந்துரும்னாங்க. இப்ப தாவேகா உள்ள வந்துருச்சுங்கிறாங்க. இப்ப சந்தோஷமா இருப்பாங்க. அட்லீஸ்ட் லோக்கல்ல ஒரு பார்ட்டி, நம்ம ஸ்டேட்ல ஒரு பார்ட்டி எதுக்குற ஏதாவது இருக்குன்னு திமுக வந்து நமக்கு நன்றி தான் சொல்லணும். இல்லைன்னா பாஜக வச்சே இவ்வளவு நாள் ஒப்பேத்திட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்ப ஸ்டேட்டுக்குள்ளேயே சண்டை இன்னொன்னுங்க நடக்கும். இவனுங்க தேவையில்ல நான் இன்னொரு விஷயம் மக்களை சொல்றேன். ஏமாத்த முடியாது. இவனுக்கு பிஜேபி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வந்து வளர்ந்துச்சு ஓகேங்களா. ஏன்னா இவனுக்கு கொடுக்குற ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இருந்துச்சு ஓகேங்களா. ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க வளர்றதுக்கு. அதுதான் சரி. இவனுக்கு எப்படின்னா இவனுக்கு ஆட்சி பண்றது துப்பு கிடையாது, கரப்ஷன் ஓவரா இது பண்ணி ஓகேவா. அதுல ஒரு கட்டத்துல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 100ல ஒரு 5% இல்ல ஒரு 10% பீப்புள் எப்படி தெரியுமா, ஏய் இதுக்கு பிஜேபியே பெட்டரா இவன் அடிக்கிற கொள்ளைக்கு உட்காந்து குடும்பமான்னு சொல்லிட்டு பிஜேபி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வர வச்சானுங்க இவனுங்க. அந்த அளவுக்கு ஆமா. இவனுங்க ஒரு கேவலமான ஒரு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. பத்தாவது வரைக்கும் இவனுக்கு அட்டா டீலிங் என்னன்னா பேசி பேசி அண்ணாமலை வளர்த்து விட்டாருங்க. ஆமா ஆமா. அண்ணாமலையும் வந்து சும்மா கிடையாது. இவங்க தப்பு பண்ணும்போது அண்ணாமலை தான் ஒண்ணு பண்ணி வந்து காப்பாத்தி அதான் சொல்றேன். சாட்டையில அடிச்சுக்கிறது. இப்ப அந்த வெள்ளை அறிக்கையும் வந்து காப்பாத்தி தானே விடுறான். அவன் எதுவும் வந்து அகைன்ஸ்டா பேசலையே. அதுல ஒண்ணுமே இல்ல, வெள்ளை அறிக்கை வெள்ளையா தான் இருக்கு அப்படின்றப்போ. ஹரி இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்றேன். அண்ணாமலையோட ஐடி விங் இருந்துச்சு பாத்தீங்களா, அவங்களோட மொத்த டார்கெட்டும் பாத்தீங்கன்னா இந்த 2 வருஷமா இன்க்ளூடிங் கார்த்திக் வர்மா ஓகேங்களா, அவங்களா இருக்கட்டும் 2G இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ் தான். ஆனா இவங்களோட அட்டாக் ஃபுல்லா விஜய் அடிக்கிறதா இருந்துச்சு, தளபதி அடிக்கிறதா இருந்துச்சு இந்த 2 வருஷம் தான். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அண்ணாமலை பேண்ட் போட்டுன்னு வந்தாரு, இந்த கலர்ல ஜெட்டி போட்டுன்னு வந்தாரு, அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் எடுத்து ஓட்டிக்கிறானுங்க அவங்களுக்கு அந்த பிசினஸ் ரீதியா. அதெல்லாம் 2G வெக்கமே இல்லாம எங்க இடத்துல 8% அவங்களுக்கு தான் ஓட்டு வந்திருக்கு. நான் எனக்கு சிரிச்சிட்டேன். நீயே போய் டிஎம்கே கடன் தான் போட்டு வந்தேன். இல்ல ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் வரவே மாட்டோம் தானே சொல்லிட்டு இருந்தானுங்க. ஒரே ஒரு செகண்ட் சப்போஸ் டிஎம்கே ஜெயிச்சிருந்தா என்ன, இப்போ ஏடிஎம்கேல இருந்து போற ஜனங்க எல்லாம் வந்து பிஜேபிக்கு போயிருக்கும், பிஜேபி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருக்கும். இல்ல ஒரே செகண்ட் தான். அவனுங்க இடத்துல என்னைய வச்சு அந்த மாதிரி நான் பேசுற மாதிரி நினைச்சு பார்த்தேன். கூசுது உடம்பெல்லாம் கருமச்சை. எப்படிதான் அப்படி பேசுறானுங்க. நல்ல வேலை நமக்கு அந்த நிலைமை எதுவும் வரல. எந்த இடத்துலயும் வர்ற அளவுக்கு யாரும் நடந்துக்கல நம்ம சைடு. இல்ல ஹரிஷ், அதே மாதிரி இந்த கொங்கு பெல்ட்ல அவர் நின்னுந்தாருன்னா அப்படியே ஓட்டு கொங்கு பெல்ட் அப்படியே எடுத்து ஓட்டு கீச்சிட்டு இருப்பாராமா. யாரு? அண்ணாமலை. எங்க வீட்டு கிட்ட தாங்க இருக்காரு அண்ணாமலை வீடு. ஏங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? கடந்து போங்க. ஹரி நீ 2G பத்தி பேசினல, 2G இவங்களுக்கு அதை வச்சு அந்த டாபிக் பேசும்போது அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அதுக்கா சரி சரி. அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பிரதமரே எங்க ஆள் தான்மா. அவனை பத்தி அவனை விடுங்க. 2G சால்ட்டா இருக்கிறீங்க. இருக்கேடா இந்த தளபதியோட வேட்டைக்காரன் வந்தப்ப அதுல ஒரு சாங் இது பண்ண ஞாபகம் எனக்கு. அதுல ஒரு சாங் கூட ஒரு வேட்டைக்காரன் வரும். அந்த சாங் கூட எனக்கு சொன்னாங்க. படத்துக்கு டைட்டில் இஷ்யூ கூட ஒண்ணு இருந்துச்சு. இல்ல வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் பரம்பரைன்னு ஒரு சாங் ஒண்ணு வரும்.
அதெல்லாம் ஆமா இஷ்யூ ஆமா பண்ணிட்டு அதுக்கு அதெல்லாம் அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க. ஓகேவா? மேட்ரு என்னன்னா, அன்னைக்கு அவன் கொதின்னு கொதிச்சானுங்க. இன்னைக்கு வந்து ஏன் சொல்றேன்னா, வேட்டைக்காரன் டைட்டில் யூஸ் பண்ணதுக்கே இவனுக்கு கத்துனானுங்க. இன்னைக்கு சமந்தா வந்து அன்னைக்கு அன்னைக்கு இல்லடா, வடிவேலு செவ்வாயதுக்கு கூட சொல்லியிருந்தான். அதுதான்டா சொல்றேன். அடுத்த எம்ஜிஆர் விஜய் என்ன மேட்டர்னா, இன்னைக்கு சமந்தா வந்து எங்கள் தங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் டைட்டில் வச்சிருக்கு. ஓகேவா? ஒருத்தன் கேட்கல. எனக்கு அதான் எங்க வீட்டு பக்கத்துலயே தேட்டரா. ஓகேவா? ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் என்னையா, சும்மா ஒரு 100 மீட்டர்ல தேட்டரு. ஸோ அதான் இன்னைக்கு வீட்டோட வெளில கிளம்புற பார்த்தா எங்கள் தங்கன்னு சொல்லிட்டு சமந்தா வந்து பார்த்தீங்கன்னா கையில கத்தியோட வச்சிருக்க உட்காந்துருக்கேன். ஆனா மேடம் ஒரு நிமிஷம், இன்னைக்கு அசெம்பிளி இவ்வளவு ரணகலம் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு அசெம்பிளியில ஒருத்தர் இருந்திருக்கணும், இல்லாம போயிட்டு. யார் அவரு? குளத்தூர் யாருன்னு எம்எல்ஏ கண்டுபிடிச்சு சொல்லுவோம். செம்மொழி. யாருன்னு இல்ல, இல்ல இல்ல யாருன்னு அவர் அவர் சொன்னாதான் இல்ல தெரியணுமா? தமிழ்நாட்டுக்கே அவர் தெரியும் இல்ல அவரை. அவர் இல்ல வேற ஒருத்தர். இல்ல இல்ல எனக்கும் தெரிஞ்சிருச்சு. வேணாம் தம்பி, நம்ம தலையில தான். சீமானு. சீமான். அப்பா சீமானா? டேய் அலெக்ஸ் டேய் தம்பி, மாமே, இல்ல இல்ல அந்த வர ஆள்லாம் வர நீ அந்த சீமான் ஆள்லாம் அந்த ஃபேன் ஆள்லாம் ஆயிட்டு வாசப்படி இல்ல விஜயபாலா, அலெக்ஸ். அந்த ஆள்லாம் சத்தியமா வாசப்படி இல்லங்க, சத்தியமா மிதிக்கூடாதுடா. அவன் இருந்திருந்தா எல்லா கட்சியும் சேர்ந்து அவனை அடிக்கும். இல்ல இல்ல அலெக்ஸ், அலெக்ஸ் அந்த ஆள் உள்ள திடீர்னு வந்தாருன்னா வர வச்சுக்கோங்க, அது ஏன் வெள்ளை கலர்ல இருக்குது, அது வெள்ளைக்கார கோட்டை மாத்துங்க அப்படின்னுவாப்ல. இல்ல மாமே, இல்ல கேள்வி கேட்கறது ஏதோ ஒண்ணு இருக்கும், பைத்தியக்கார மாதிரி குறுக்கால போது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். சீமான எல்லாரும் போட்டு சீமான அலெக்ஸ் தேசிய தேசியக்கு தான் போடுற நீ, தமிழ் தனித்தமிழ் அடிக்கல அப்படிமா? அவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷன், எல்லாம் கேக்குதடா, டிஸ்ட்ராக்ஷன். சட்டசபைனா சாதாரண விஷயம் கிடையாதுடா. மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சவங்க போறது. ஓகேவா? எங்களை தோக்கடிச்சிட்டீங்க, நாங்க உள்ள வந்து நீ கொஞ்சம் நினைச்சு பாரு, 10 வருஷமா கட்சி 10-15 வருஷமா கட்சி நடத்துறான். ஓகேவா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிச்சு கிடையாது. ஆனா இல்ல டெபாசிட் வாங்கியிருந்தா கூட மதிச்சிருக்கலாம். ஏய் இல்ல இல்ல என்ன புதுசா அவனை பேசுற? daily இப்படியா பேசுறீங்க? இல்ல, ஒரு இருங்க, நிமிஷம், நாங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா இந்த எலெக்ஷன் சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, இல்ல அலெக்ஸ், ஒருத்தர் டெய்லி வந்து நீ ஒருத்தர் சீமான எலிவேட் பண்றதே உன் வேலையா போச்சு. திடீர்னு வர யாரோ பாட்டு பாடினா நல்லா இருக்கிறான்ற. இல்ல யாரோ ஒருத்தவங்க இப்ப டிஎம்கே சேர்ந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, யாரு சொன்னது? இல்ல நான் தான், இல்ல விஜயபாலா. விஜயபாலா. இந்த விஷயம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? இவனை வந்து சீமான ஒரு ஆளா ஏத்துக்கிட்டானுங்க. ஏன் தெரியுமா? 4 முனை போட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்து, இல்லடா அலெக்ஸ், இவனுக்கு 4 முனை போட்டின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து, அதாவது டிஎம்கே ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி, அதாவது ஆப்போசிட் ஓட்டு இருக்குல்ல, எதிர்ப்பு ஓட்டு, அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி விட்டு டிஎம்கே ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா ஒன்று கிரியேட் பண்ணானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில சில பேரும் அதுக்கு உடந்தையா இருந்தானுங்க. யாருன்னா மாரிதாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவன் வேறு ரங்கராஜ் பாண்டே, இவனுங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 முனை போட்டி 4 முனை போட்டின்னு. என்னடா 4 முனைன்னு பார்த்தா சீமானும் ஒரு முனையா அதுல. அது அப்பவே சொல்லி 4 முனை போட்டிலாம் இல்ல, என்டிகே ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நாங்க வருவோம் பாரு இருக்கு அப்படின்னா, சும்மா எறான்னு கடைசியில எங்க போனானே தெரியல, போன எடுக்கவே மாட்டேன். பண்ற காமெடி எல்லாம் அவனுக்கு நினைச்சிருப்பானுங்க எங்களையும் இந்த ஜனங்க நம்புது அப்படின்னு. இங்க உண்மையிலே இருந்தான்டா, அவன் பேரு அலெக்ஸ்டா. இங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுவான். இந்த அலெக்ஸ் இப்பயும் வேற இருக்கிறான் அலெக்ஸ். ப்ரோ. இல்ல இப்பயும் இருக்கிறான் ப்ரோ. அவன் டெய்லி வந்து அவர் பாடினா நல்லா இருக்குவான். உங்களுக்கு உண்மையிலே சீமான உள்ள விட்டுருந்தா பெரிய என்டர்டைன்மெண்ட் தருது. இந்த சொல்லுவான் பேரு 7 இந்த வீட்டுல ஒரு பெருச்சாலி விட்டா மாதிரி ஒரு அலப்பறம் இருக்கும் பேரு. அந்த மாதிரி அசம்பிளியில பிரசாந்த் மாதிரி பேசுற. ஏன்டா பிரசாந்த் மாதிரி பேசுற? அவரு தானே இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சீமான்லாம் உண்மையில இப்போ நீங்க என்ன ஒரு கற்பனைன்னு வந்துட்டா இது நல்லா இருக்கே, இதோட பெரிய கற்பனை என்ன இருக்குது? ஏன்டா கனவா தானே நீ கோடீஸ்வரன் மாதிரி யோசிக்காதே. கடவுளே கோர்ட்ல வாதாடுற மாதிரி பண்ணிருக்கானுங்க. நான் என்ன அசம்பிளில ரொம்ப அப்சஸ் ஆயிருக்கடா ஒரு விஷயத்துல. இந்த ஒரு விஷயம் சினிமாவோட முடிஞ்சிராங்க அலெக்ஸ். விஜயபாலாக்கு கோடீஸ்வரன் பத்திரிகையாளர் மாதிரி பேசிட்டு இருக்க. அவர் பேரை திரும்ப சொல்லுங்க. கோட்டீஸ்வரன். அவரை கொட்டி கொட்டி. ஆனா விக்னேஷ் ப்ரோ இதை கவனிச்சீங்களா? இப்பவே ஸ்டார்ட் பண்றானுங்க 2031 வந்து 4 கார்னர் ஃபிட் தான். அண்ணாமலை இஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் கேம் சேஞ்சர். இல்ல நான் டே 1ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், இவனுங்க வந்து டிஎம்கே ஓட ஈகோ சிஸ்டம் வந்து
அண்ணாமலை ப்ரமோட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? இது நீங்க நிறைய பேர் கொஞ்சம் பேர் அதை ஏத்துக்கலாம் நீ சொன்னப்ப. ஆனா அது அப்படிதான் கொண்டு போறானுங்க. இல்ல ப்ரோ இப்போ இல்ல இல்ல ஆளுங்கட்சி அடிக்கணும்னா எல்லாரையும் கூட்டு வச்சுக்கிறானுங்க டிகே. இப்ப நாளைக்கு எடப்பாடியே சேர்ந்து தான் 2 பேரு கை கோப்பாங்க, அது ஜாலியா இருக்கும். எடப்பாடி உதயநிதி எடப்பாடி எல்லாம் வண்டே கேட்டிருப்பாரு, ஏதான் நான் ராத்திரி பொம்பளைக்கு ரீட்வீட் பண்ணி தெரியறேன், நீ எல்லாம் எதுக்கிட்ட கேண்டிடேட்டா நிக்கிறது. 2 பேரும் ஏற்கனவே அப்படிதான்டா பேசிப்பாங்க. ஆனா இப்ப இல்ல ப்ரோ டிவிக்கே வந்துட்டா ஒண்ணு செஞ்சிருவாங்க அடிக்கிறாருன்னா. ஆமா இப்ப அண்ணாமலை வந்துட்டாரு. இப்ப சீமான் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. எடப்பாடி எல்லாம் படிக்க தெரியாதவரெல்லாம் சிடில பாக்குறதோட சரி. இன்ஸ்டாகிராமுக்கு எதுக்கு ப்ரோ படிப்பு? சிடி இல்ல பழைய சிடி கொடுப்பானுங்க. ஐயா இதெல்லாம் பேரை போட்டு ஏதி வச்சுக்கோங்க, தனியா வச்சுக்கோங்க, வீட்டுல எதுவும் வைக்காதீங்க. இந்த ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இந்த ஜிகிர்தண்டால வேட்டையாடு வேளாடு சீடி எடுத்துன்னு வேண்டாம். நல்ல படம் தான் ப்ரோ வேட்டையாடு வேளாடு. இல்ல நீ அது பிரச்சனை இல்ல, வெறும் வேட்டையாடு விளையாட்டு நீ டைரக்டா சொல்லிருந்தா பிரச்சனை இல்ல வெறும் வேட்டையாடு வேளாடு தான் சொன்னேன். இல்ல சரி விடு. அலெக்ஸ் ஏதாவது சொன்னா தப்பா நினைக்காதீங்க. கடந்து போங்க, நடந்து போங்க. நடந்து போனோம்னா உண்மையில இல்ல ப்ரோ, பொலிட்டிஷியன்ஸ்ல யார் வாக்கிங் மட்டும், அதாவது இருக்கிறதுல ஆரா பீக்ல இருக்கோம்னா அந்த டைம்ல நடக்கிறது ஒருத்தர் சொல்லுவாங்க, வேணா இப்ப அவர் நமக்கு சப்போர்ட்டரா இருக்காரு, அதனால அந்த நட இல்ல. ஏன் விக்னேஷ் ப்ரோ ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்க, இந்த அலெக்ஸா மட்டும் திட்டிக்கிறேன். பெண்கள் குழந்தைகளுக்காக ஓகேங்களா, அவர்கள் நலம் தான் நமக்கு முக்கியம். ஸ்டாலின் நீ இவனை கூட்டு போய் தனியா கூட்டு போய் இல்ல தளபதி விட்டுருங்க. ஸ்டாலின் வாக்கிங் பிடிக்குமா இல்ல எடப்பாடி வாக்கிங் பிடிக்குமா? நடந்து வந்தாலே ஃபயர் பறக்குது வர்ற மாதிரி ஒரு அப்ப ஸ்டாலின் சிரிச்சா அழகா, எடப்பாடி சிரிச்சா அழகாடா? ஸ்டாலின் சிரிப்பு அழகாண்டா எடப்பாடி. அவர் வந்தாலே ஃபுல்லா லைட் எரியண்டா. ஸ்டாலின் வந்தாலே தெரியுமா, விடியல்ரா அவரு. அங்க பேர் இன்னொரு ஃபேன் வாட்ஸ்அப்ல என்ன கையில விளக்கோட வருவாரா? இல்ல கேளு, இந்த படம் இருக்குல்ல ரஜினி படத்துல லைட்டோட வருவார் பத்தியா, பச்சிக்கவா உன்ன அந்த மாதிரி தலைவன் வந்தாலே சுத்தி லைட் எரியும். எனக்கு அந்த மாதிரி தெரியல. நாட்டாம படத்துல இவரு கவுண்டமணி நெத்தியில லைட்ட கட்டிட்டு வருவாரு, எனக்கு அந்த மாதிரி ஞாபகம். தகப்பா 3 வீட்டுல எந்த வீட்டுல யாருக்குன்னு சொல்லிட்டு கலைஞரை தேடிட்டு போற மாதிரி. அதான் எனக்கு வேணாம்ப்பா, நான் ஏதோ தனியா போயிருந்தேன். நான் கூட டீசெண்டா பேசினேன், ஆனா நீ ரொம்ப பேடுமா. இல்ல வேணாம் எல்லாத்தையும் பேசிட்டு சுப்பிரமணியம் போயிட்டு இருக்கு. சரி கோபாலபுரத்துல இருந்து வெளியே வருவோம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி யாராச்சும் நினைச்சு பாத்தீங்க நம்மலாம் இப்படி பேசுவோம்னு? நான் நினைச்சு பார்த்தேன். உள்ள போனாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன வேற இடத்துல வந்து பேசிட்டு இருக்கோம். நாங்க போன மாசம் இல்ல, அது போன மாசத்துக்கு முன்னாடில இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். சூப்பரண்டையா கொசுவத்தி எடுத்துட்டு வர சொல்லுங்க, கொசு கிடைக்குது. விக்னேஷ் ப்ரோ அலெக்ஸ் கேரம் ஆடிட்டு இருப்பா இந்த பக்கம், என்ன இந்த லேபிள் இந்த பிளாக் அலெக்ஸ் எல்லாம் பார்த்தனா என்ன சொல்ற, புழல் கொசு கடிக்கிற இதுல போட்டிருப்பாங்க. சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்ல இருந்திருப்பாங்க. நானாச்சும் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் கோயம்புத்தூர் வந்திருப்பேன் வெயிலுக்கு எதமா. இல்ல அங்க இருந்து அலெக்ஸ் ஸ்பேஸ் போடுவோம். அலெக்ஸுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கூட தெரியாது. அந்த வடச்சென்னையில மாதிரி போனை ககுஸ்குள்ள வச்சிருப்பான், நூல் விட்டு எடுத்து ஸ்பேஸ் போடுவான். அரஸ்டான பிறகு எது வந்தாலும் பாச தான் கேட்கணும்னு இவரை போட்டு விட்டு போயிடுவேன். இன்னும் 3-4 பேரை போட்டு நானும் உள்ளதான் மொத்த பேரும் கடலூர் சைடு, ஹரி ப்ரோ கோயம்புத்தூர் சைடு. நம்ம இவன் தான் பாரதி வந்ததா யாராச்சும் பார்க்க வந்தவங்களை அலோவ் பண்ணலான்னு பாரதி ப்ரோ ஸ்டேஷன்ல வச்சு கேட்பாங்க, இல்லதான் யார் தங்கச்சி ஐடி கார்டு வாய்ப்பு இருக்கு. இவன் நம்ம ஆதி வருவான் சிரிச்சிங்கன்னு, ஹரி ப்ரோ இன்னைக்கு சிக்கன் பீஸ் கிடைச்சது ப்ரோ, மினி பீஸா கிடைச்சது. ஏன்டா இதெல்லாம் விஜயபாலா பெயில் எடுக்க வருவான்னு நினைக்காதீங்க. நாய் ஒரு ட்வீட் கூட என்னோட இது என்னன்னா விஜயபாலா சேர்த்து இருந்திருப்போம்ல. இவன் ஏரியால அடி வாங்கிருப்பான் ப்ரோ, ஏதாவது டிஎம்கே காரங்கிட்ட கண்டிப்பா வாங்கிருப்பான்.
வாய்ப்பே இல்ல. அவனுக்கு ரூலிங் பார்ட்டில இருந்து போய் அவனுக்கு தான் ஆனா அடி அரியா வாங்குவாங்க. So அந்த அரியா போல எனக்குள்ள. இல்ல லைப்ரரி விக்னேஷ் ஒரு நிமிஷம்னா லைப்ரரிக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஹரி. ஓகேவா? அங்க போய் கிளாஸ் எடுக்கலாம், அங்கேயே டிகிரி முடிக்கலாம். எனக்கு இல்ல இருங்க, ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோம். கிங் எல்லாம் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் பாட்டுக்கு பொழப்பாக்க போயிடுறேன். இல்ல விக்னேஷ், மூன்றாம் பேரை கமல் மாதிரி தான் ஸ்ட்ரீட் இருந்திருப்பான். இல்ல விக்னேஷ் யோசிச்சு பாரு. தலைவன் வந்து அந்த உறுதி எடுத்த உடனே முக்கியமான டைம்ல மட்டும் பேசி சைலண்டா இருக்கிறாரு. மொத்த சட்டசபையும் கதறுது. அந்த ஆள் இது எவ்வளவு சைலண்டா, நீ பேசுங்கடா பேசுங்க, உங்களுக்கு எப்போ பேசணும் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு அதான் எல்லாரும் கதற விட்டுட்டு அதெல்லாம் சைலண்டா, அதெல்லாம் வேற லெவலு. இவனுங்க ஓன்னு கத்தினுக்கிறான். டெய்லி ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறாரு. நீங்களே பேசுங்கடா, நீங்களே பேசி நீங்களே கத்தி நீங்களே டயர்ட் ஆவீங்க, அப்புறமா டயர்டான நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி தலைவர் இருக்கிறான்ப்பா. அதெல்லாம் என்ன மாதிரி ஒரு செய்கை தெரியுமா? பேசாமலே அவனை செஞ்சுக்கிறான்ற தன்னைத்தானே பேசியே சாவடிக்கிறதுன்றது. அவனுங்களே அவனுக்கு பேசி செத்துறானுங்க. ஆனா அதெல்லாம் வந்து வேற லெவல் செய்கை. இதெல்லாம் வந்து சைலண்டா செய்யறதுன்னு சொல்லுவாங்க. சிங்கிளாவே வந்து உங்களை சைலண்டா செஞ்சுட்டு போயிட சொல்லுவாரு பாரு. இங்க பாரு, அந்த இதுல தெரியல, சும்மா உன் பின்னாடியே சுத்தி இருக்க முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சும்மா உன்னே சுத்தி இருக்க முடியாது, அதே மாதிரி சும்மா உங்ககிட்டயே பேச முடியாதுன்ற மாதிரி செம்மையா பண்ணிட்டாரு. உண்மைதான். இல்ல ஒரு பேசாமலே காமாதான் இருக்காரு. ஆனா பாரு, அந்த தெரியல கூட உங்ககிட்ட எல்லாம் பேசின வயசான காலத்துல கம்முன்னு இருக்குன்ற மாதிரி சைலண்டா நீயே பேசி நீயே போயிட்டு கம்முன்னு அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, தேவை இருக்குன்னா அந்த இடத்துல பேசலாம். அதாவது நம்ம பேசலனாலும் நம்ம செயல்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்கலாம், அதையும் கவனிக்கணும். அதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். அவர் என்ன செயல்படுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம சும்மா அது எடுத்தொன்னு பேச முடியாதுல்ல. இல்ல ஆனா ஹரி, இதுல காமெடி என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பேசலன்னு. சரி தமிழ் தாய் இப்ப தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பாடல. ஏண்டா இப்ப தேசிய கீதம் பாடினது என்ன, 2 தடவை பாடினா என்ன பிரச்சனை? இப்போ அது உங்க இந்திய நாட்டு குடிமகன் தானே பாடின பேசினாங்க, அதுல என்ன தப்பு உனக்கு? இது நான் அது அதாவது இங்க இருக்கிற பிரச்சனையை வாய் தந்து பேச மாட்டாங்க. அதான் அவர் கேட்டா இருப்பாரு, இது மோகன் இவரு யாரோ இந்த நம்ம சிடி நிர்மல்குமார், ஏன்பா 30,000 கோடி வந்து உங்க மேல ஊழல் நாங்க சொன்னோம், அதுக்கு வாய் தந்து பேச வேண்டியதானே, கம்முனே இருந்தீங்க. அதுக்கு இப்ப அந்த அந்த இது அந்த இது என்னது கனிம வளம்னு சொன்னோம், அதுக்கு பேசுங்க. அதுக்கெல்லாம் கமுகமா இருந்துட்டு அவர் கோட்டு போட்டு வர சைலண்டா இருக்கிறாரு, அவர் அங்க போயிட்டாரு, அவர் இங்க பண்ணிட்டாருன்னு. அப்போ உங்களை பத்தி பேசினா கூட உங்களுக்கு திருப்பி சொன்னா நீங்க திருப்பி மாட்டிப்பீங்கன்னு பயம் தானே. அதாவது நம்மளை பத்தி தப்பு சொல்லிட்டேன்னு சொன்னா நீ பேச வேண்டியதானே உண்மையா. அந்த மாதிரிலாம் நாங்க எந்த தப்பும் பண்ணல, திமுக ஒரு தூய்மையான சக்தி, நாங்க மக்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க கட்டுமரமா நல்லா கஷ்டப்பட்டோம் சொல்ல வேண்டியதானே. எப்படி சொல்ல முடியும்? செய்யாதல எப்படி சொல்ல முடியும்? செஞ்சதை சொல்லு. செய்யவே இல்லையே, கொள்ளதான் எடுத்திருக்கேன், அதை வெளியே சொல்ல முடியும்? இல்ல திருநதியாவது சொல்லுன்றேன். நீங்க அரசு பண்ணி உள்ள போட்டுருவீங்க, இப்பயே சொல்ல மாட்டீங்கன்னா. ஆனா ஹரி, இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன். இப்போ இந்த டிஎம்கே ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்கு யோசிச்சு என்னடா அது 13 லட்சம் கோடி கணக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மக்கள் ஒரு ஆள் மேல 1,28,000 கோடி நம்ம மேல கடன் வாங்கியிருக்கானுங்களே, என்னடா அது இவங்களுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்றோமா, இவங்களுக்கு போய் நம்ம பேசுறோமா? சரி ஓகே, 1 லட்சம் சரி, 1 லட்சம் வந்து இப்ப தாவைக்காவது 1 லட்சம் பொய் சொல்லுதுன்னு வச்சுக்கோ, அட்லீஸ்ட் 50% வச்சுக்கோ, 50,000 ரூபாய் ஒருத்தன் தலையில இருக்குன்ற அந்த ஒரு இதுவாவது இருக்கக்கூடாது. சரி நாங்க தான் தப்பு சொல்லிட்டோம். வெள்ளை அறிக்கைங்கிறது வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற டாக்குமெண்ட், அதுல யாருமே பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அதுவே ஒரு தவறான நெரேட்டிவ், யாருமே பொய்யே சொல்ல முடியாது, எந்த கவர்மெண்ட்டுமே பொய் சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்லல ஹரிஷ், நான் அதை சொல்லல கண்ணா. 120ல பாதி நீ சொல்றது புரியுது. நான் என்ன சொல்றேன், 120ல பாதியாவது வச்சுக்கோ, 60,000 வச்சுக்கோ, ஏடிஎம்கே கணக்கு வச்சுக்கோ, ஏடிஎம்கே கணக்கு 60,000 உங்களுக்கு திருடிட்டு போயிட்டானுங்களா, அதுக்காவது பேசுறா. இவனுங்க என்ன தெரியுமா நான் காரணம் சொல்றானுங்க, இப்போ நாங்க வரம்புக்கு உட்பட்டு தான் கடன்